திரைத்துறையில் நாட்டியம் என்று சொன்னால் நம் நினைவிற்கு வருவது நாட்டிய பேரொளி பத்மினி என்றாலும் அவருக்கு அடுத்து ஒருவர் இருக்கிறார் என்றால் அது நிச்சயம் சோபனாவாகத்தான் இருக்க முடியும். இவர் பத்மினியின் உறவினர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஒரு நடிகையாக மலையாளம், தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி என பல மொழிகளில் நடித்திருக்கும் சோபனா நடிப்பிற்காக பல உயரிய விருதுகளை வாங்கியிருந்தாலும் தற்போதைய கவனமெல்லாம் நாட்டியத்திலும் தனது மாணவர்களின் நாட்டிய எதிர்காலத்தையும் பற்றித்தான் இருக்கிறது. 1970ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 21ஆம் தேதி திருவனந்தபுரத்தில் ஒரு மலையாள குடும்பத்தில் பிறந்த சோபனா குழந்தை நட்சத்திரமாக தமிழில் மங்கள நாயகி, தெலுங்கில் பக்த துருவ மார்க்கண்டேயா ஆகிய படங்களில் அறிமுகமாகி சிறந்த குழந்தை நடிகருக்கான விருதுகளை வென்றுள்ளார். அவர் முதலாக முக்கிய வேடத்தில் அறிமுகமானது பாலச்சந்திர மேனன் இயக்கத்தில் 1984ஆம் ஆண்டு வெளியான ஏப்ரல் 18 படத்தின் மூலம்தான். இந்த படத்தை தொடர்ந்து அதே ஆண்டில் 10 படங்களில் ஒப்பந்தமான சோபனா இதே ஆண்டில்தான் SP முத்துராமன் இயக்கத்தில் கமல் நடித்த எனக்குள் ஒருவன் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவிற்கு அறிமுகமானார். இந்த படத்தை கவிதாலயா சார்பில் இயக்குனர் கே பாலச்சந்தர் தயாரித்திருந்தார். கமல், ரஜினி, விவேக், AR ரகுமான், RRR பட பாடலுக்கு ஆஸ்கர் விருது வென்ற இசையமைப்பாளர் கீரவாணி என்று தமிழில் கே பாலச்சந்தர் அறிமுகம் செய்த எவரும் சோடை போனதில்லை. அந்த வரிசையில் சோபனாவும் ஒருவர் என்று சொன்னால் அது நிச்சயம் மிக இல்லை. பாக்யராஜ் இயக்கத்தில் வெளிவந்த இது நம்மாலு படத்தில் அக்ரஹாரத்து மொழியில் அசத்தல் நடிப்பை தந்த நடிகை சோபனாவிற்கு இந்த படம் தமிழ் சினிமாவில் ஒரு மைல்கல்லாக அமைந்தது. அக்காலத்தில் முன்னணியில் ஜொலித்த நட்சத்திரங்களான விஜயகாந்த், சத்யராஜ் ஆகியோருடன் அடுத்தடுத்து இணைந்து நடித்த சோபனாவுக்கு ரஜினியின் சிவா படத்தில் நடிக்கும் வாய்ப்பும் கிடைத்தது. இந்த படத்தில் ரஜினி சோபனாவின் ஜோடி ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தது. இதைத் தொடர்ந்து 2 வருடங்கள் கழித்து மீண்டும் ஒரு ரஜினி படத்தின் வாய்ப்பு வந்தது சோபனாவிற்கு. இந்த முறை திரையுலகில் ரஜினி முன்பை விட அதிக உச்சத்தில் இருந்தார். கரடுமுரடான கதாநாயகன் இறுகிய பாதையில் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கையில் கையில் அகல் விளக்குடன் சாந்த சொரூபிணியாக வருகை தரும் கதாநாயகியை எத்தனையோ காட்சிகளில் நாம் திரையுலகில் கண்டிருப்போம். ஆனால் அவற்றுக்கெல்லாம் முன்னோடியாக குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயுமாக இருந்தவர் தளபதி படத்தின் சோபனாதான். ரஜினிகாந்த், மம்முட்டி, ஜெய்சங்கர், ஸ்ரீவித்யா என மிகப்பெரிய நடிப்பு பட்டாளங்களுக்கு மத்தியிலும் தன்னுடைய அலட்டிக் கொள்ளாத நடிப்பாலும் அசாதாரண பாவனையாலும் ஜொலித்தார் சோபனா. சோபனா மலையாளத்தில் 1993ஆம் ஆண்டு வெளியான மணிச்சித்திரத்தாழு என்ற படத்தில் நடித்திருந்தார். மோகன்லால் கதாநாயகனாக நடித்த இந்த படம் சோபனாவின் திரையுலக வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தியது. 2002ஆம் ஆண்டில் பாபா படம் சறுக்கிய நிலையில் இன்னும் வலிமையாக கால் ஊன்ற ரஜினி ஒரு வெற்றி படத்தை ரீமேக் செய்ய எண்ணினார். அப்பொழுது அவர் தேர்ந்தெடுத்த படம்தான் மணிச்சித்திரத்தாழு திரைப்படம். 2005ஆம் ஆண்டில் ரஜினிகாந்த், ஜோதிகா, பிரபு நடிப்பில் வெளியான சந்திரமுகி படத்தின் மூலக்கதை இந்த மணிச்சித்திரத்தாழு படைக்கதைதான். ஜோதிகா ராரா பாடலில் நடிப்பில் அசத்தியதற்கு முன்பேயே மணிச்சித்திரத்தாழு படத்தின் ஒருமுறை பார்த்தாயா பாடலில் முக பாவனைகளிலும் நடிப்பு நாட்டியத்திலும் சிறப்பித்திருப்பார் சோபனா. இந்த கதாபாத்திரத்தை தமிழில் ஜோதிகா, கன்னடத்தில் சௌந்தர்யா, தெலுங்கில் அனுஷ்கா, ஹிந்தியில் வித்யா பாலன் என்று பலர் ஏற்று நடித்திருந்தாலும் சோபனாவின் நாகவள்ளி பாத்திரத்தின் நடிப்பிற்கு இணை சோபனாவேதான். மணிச்சித்திரத்தாழு படத்திற்காக சிறந்த பெண் நடிகருக்கான தேசிய விருதை வாங்கினார் சோபனா. இதைத் தொடர்ந்து 2001ஆம் ஆண்டு வி. பிரியா மற்றும் சுதா கொங்கோராவ் எழுத்தில் நடிகை ரேவதி இயக்கத்தில் வெளியான மீட்டர் மை ஃப்ரெண்ட் என்ற ஆங்கில படத்திற்கும் தேசிய விருது வாங்கினார். இவர் கலைக்கு ஆற்றும் பங்கிற்காக 2006ஆம் ஆண்டு இந்திய அரசு பத்மஸ்ரீ விருது அளித்து கௌரவித்தது. 2014ஆம் ஆண்டு கேரள அரசும் கலாரத்னா விருது அளித்து பெருமைப்படுத்தியது. போடா போடி, கோச்சடையான், வரேனே அவசியம் உண்டு போன்ற சில படங்களில் அவ்வப்போது தோன்றிய சோபனா தற்போது பரதநாட்டியத்தில் தன் மாணவர்களை உயர்த்துவது, நாட்டியத்தில் அடுத்த நிலைக்கு செல்வது என முழு கவனத்தையும் நாட்டியத்திலேயே செலவிடுகிறார். தனக்கென்று ஒரு மகளை தத்தெடுத்துக் கொண்டு வாழ்நாளில் திருமணம் செய்து கொள்ளாமல் பரத கலையே மூச்சாக தொடர்ந்து பணியாற்றி வரும் சோபனாவிற்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.